ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு பருப்பு கடையல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே ஒரு லெமன் சைஸுக்கு புளி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் ஒன்று தான் போட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். நம்ம மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு சட்டியில் போட்டுட்டு பருப்பு கட்டையிற மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. சீரகமும் 4 வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் கடைசலை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. இது நம்ம பருப்பு போட்டுட்டு இருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.